வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தைப்பூச திருவிழா முருகன் கோயில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 6ஆம் நாள் விழாவான நேற்று மாலை முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை நடந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தனர். திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பழனிமலை முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வடக்கு ரத வீதியில் உள்ள குடமுழுக்கு நினைவரகம் வழியாக மலைக்கு மேலே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு படிவழி பாதையில் அடிவாரம் வந்தனர். இதற்காக படிவழி பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருந்தது. தைப்பூச நட்சத்திரத்தில் கிரி வீதியில் சூரியோதயத்தின் போது அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் சூடமேற்றி தீபாரதனை காட்டி சூரிய பகவானை வழிபட்டனர். பக்தர்கள் ஒரே நேரத்தில் மலை மீது ஏறாமல் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு குழு குழுவாக அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு கருதி மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனைக்கு பிறகே மலை கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்தனர். எஸ்பி பிரதீப் உள்ளிட்ட அதிகாரிகள் மேற்பார்வையில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதலாக 2 தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது. மாலை 4:30 மணியளவில் பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் இருந்து 4 ரத வீதிகளில் தேரோட்டம் நடந்தது. கோவை டவுன்ஹால் கோட்டைமேடு சங்கமேஸ்வர சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவில் சுப்பிரமணியர் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார். ஓடி வந்த இஸ்லாமியர்கள் அர்ஜுன் சம்பத்தை ஆற தழுவினர். அவரது கைகளை பிடித்து தைப்பூச வாழ்த்து கூறினர். தேர் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் முருக பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கி மகிழ்ந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கிரிவல பாதை நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். உப கோயிலான காசி விஸ்வநாதர் கோயிலில் பழனி ஆண்டவருக்கு பால், பன்னீர், தேன், மஞ்சள், திருமஞ்சனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றது. மன்னர் திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஏங்க இது என்னங்க அர்த்தம் இல்லாமல் இருக்கு? எங்க கட்சியை தான் நீங்க பேசுறீங்க, ஒண்ணுமே இல்லை. அதுல நிகழ்வு நடத்தினது விவசாய சங்கம், அதுல அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பது அவருடைய கோரிக்கை. அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் இது ஒரு பெருசாக எடுத்து போய் நேற்று ஊடகங்களாம் இன்றைக்கி திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடகவியலாளர்னு சொல்லி சில பேர் வழிகள் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு ஊர் விளைவிக்கலாம். இன்றைக்கி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடியோருடைய செல்வாக்கையும் அதிமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள். என்ன நியாயம்? ஏங்க இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் முதலமைச்சர், நடபாதை போகிறார், அவர் பணத்தில் போகிறாரு, அரசாங்க வரி பணத்தில் நடந்து போகிறார். பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை களங்கப்படுத்துறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்புக்கு. அதைத்தான் அது எங்க கட்சி அவர் சொல்லலை, குறை சொல்லலை, எங்க பொதுச் செயலாளர் சொல்லலை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க படம் வைக்கலைன்னு அவர் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது. அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க அண்ணன்கிட்ட சொல்லலை. அதைத்தான் அவர் சொல்றாரு. இதனால எங்க கட்சிக்குள்ள நான் அது இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் விளக்கம் அதுக்கு